சகோதரியின் கணவரை கொன்று புதைத்த திருநங்கை வீட்டு வெளியே உள்ள குழியை தோண்ட தோண்ட காத்திருந்த அதிர்ச்சி. இங்கதான் புதைச்சிருக்காங்க போல என்று பேரதிர்ச்சியில் நுழைந்த காவலர்கள். பழனியை அடுத்த சித்தரேவு கிராமத்தை சேர்ந்தவர்தான் கூலி தொழிலாளியான முத்து. இவருக்கு மாரியம்மாள் அப்படின்ற மனைவியும் 2 குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட கணவரை ஒரு வார காலமா காணல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி மாரியம்மாள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து காவல்துறையினர்கள் இது குறித்து தீவிரமான விசாரணை நடத்திட்டு வரும் பொழுது முத்துவோட வீட்டுக்கு பக்கத்திலேயே சந்தேகத்திற்கிடமான ஒரு குழி தோண்டி வச்சிருக்கிறதா காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கவே உடனடியா அங்க சென்று அந்த குழியை தோண்டி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்திருக்குது. அதாவது காணாமல் போன முத்துவை யாரோ கொலை செய்து அங்க குழி தோண்டி புதைச்சிருக்கிறது தெரிய வந்திருக்குது. இந்த நிலையில தான் முத்துவை செஞ்சது யார், இந்த குழியை தோண்டி புதைச்சது யார் அப்படின்னு போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வந்ததுல இன்னும் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒண்ணு கிடைச்சது. அதாவது முத்துவோட மனைவியான மாரியம்மளோட சகோதரரா சொல்லப்படக்கூடிய 3ஆம் பாலினத்தவரான வைஷ்ணவி அப்படின்றவங்க 2 தினங்களா வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிருக்கிறதாகவும் அது குறித்து தகவல் தெரிந்த உடனே காவல்துறையினர்கள் அவங்களோட செல்போனோட சிக்னலை வச்சு டிராக் செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்க பெங்களூருல தலைமறைவாகி இருக்கிறது தெரிய வந்திருக்குது. உடனடியா அவங்கள நேரடியா போய் தட்டி தூக்கி காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்து விசாரணை செஞ்சதுல தன்னோட சகோதரியான மாரியம்மாள கல்யாணம் ஆனதுல இருந்தே முத்து ரொம்பவே குடிபோதையில கொடுமைப்படுத்திட்டு வந்ததாகவும் இதனால மன உளைச்சலுக்கு ஆளான வைஷ்ணவி என்ன செய்யறதுன்னு தெரியாம மாரியம்மாள் வேலைக்கு போன அதே சமயத்துல திட்டம் போட்டு முத்துவ கம்பியால் அடித்து செய்து வீட்டுக்கு வெளியில குழி தோண்டி புதைச்சிருக்கிறதா அவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. உடனடியா வைஷ்ணவி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவங்கள சிறையிலையும் அடைச்சிருக்காங்க.